டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டெரிபி சுவாலஜி. ஸோ விலங்கியல் பாடத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு சிலபஸில் நமக்கு 10 யூனிட் அவைலபிளாக இருந்துச்சு. பட் நியூ சிலபஸை பார்க்கும்போது 12 யூனிட் அவைலபிளாக இருக்குது. தேனியின் அந்த தேன் பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்குது அதை பற்றியுமே டீட்டெயிலாக A to Z படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தாய்மார்கள் குழந்தை பெற்றெடுத்தாங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் நார்மலாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட இந்த குழந்தையின்மை ஹாஸ்பிட்டல் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே குழந்தை உருவாக்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடு பார்த்துட்ருக்கோம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டெரிபி சுவாலஜி. ஸோ விலங்கியல் பாடத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு சிலபஸில் நமக்கு 10 யூனிட் அவைலபிளாக இருந்துச்சு. பட் நியூ சிலபஸை பார்க்கும்போது 12 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 யூனிட் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. இப்போ கரண்டில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிட்ல உள்ள டாபிக் எல்லாமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பிஜி டெரிபி சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் தமிழ் மீடியத்தில் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 12 அலகுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த 12 அலகுகளில் 6 யூனிட் நம்ம எப்படி கவர் பண்ணணும். ஸோ நான் சொல்லக்கூடிய 6 யூனிட்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 இது என்ன சொல்லுது அப்படின்னா உயிரினவியல். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார விலங்கியல். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கரண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமுள்ள தேனீக்கள். ஸோ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய தினம். அப்படி பார்க்கும்போது அதனுடைய மருத்துவ முக்கியத்துவங்கள் சேம் டைம் தேனியின் அந்த தேன் பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்குது அதை பற்றியுமே டீட்டெயிலாக A to Z படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிட் 2 மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல். ஸோ மனிதனாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் இந்த ரெண்டுக்குமே செல்கள் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறு உயிரியல் அதுவுமே மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த 2 டாப்பிக்கில் உள்ள சப் டாபிக் எல்லாமே நம்ம நல்லா டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து 4வது யூனிட்டை பொறுத்த மட்டும் மரபியல். ஸோ ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் இது எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வருஷங்கள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது மரபியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா விலங்குகள் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் இந்த ரெண்டையுமே பற்றி நல்ல டீட்டெயிலாக ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இது பார்க்கும்போது விலங்கு உடலியல் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சிலபஸை பார்க்கும்போது நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சிலபஸை 1 or 2 டைம் நம்ம ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஈஸியாக நம்ம எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்ன இருக்குது, நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நல்லா டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் 6. இந்த யூனிட் 6 பொறுத்த மட்டும் வளர்ச்சி உயிரியல். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி. ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் விலங்குகள் அப்படி பார்க்கும்போது மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொரோனாவுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ஃபீவரோ கோல்டோ வருது அப்படின்னா
வீட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவ மூலிகை தாவரத்தை பயன்படுத்தி அதை வந்து குணப்படுத்தணும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மூலிகை தாவரம் இருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பாட்னியில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் மூலிகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ சக்தி உள்ள தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மருத்துவ சக்தி இயற்கையாக எப்படி கிடைக்கி, செயற்கையாக எப்படி இருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க, சம்திங் ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜியோ ஒரு ஃபீவரோ வருது அப்படின்னா கை மருத்துவம் வந்து பார்ப்பாங்க, ஈஸியாக வந்து குணமாயிரும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து போகிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10,000 வந்து பெர் மந்த் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10,000ல் ஒரு 4,000 6,000 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த அழகில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கை மருத்துவம் இருக்கும், அதை பயன்படுத்தி ஈஸியாக வந்து தாய்மார்கள் வந்து குழந்தை பெற்றெடுத்தாங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் நார்மலாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட இந்த குழந்தையின்மை ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே குழந்தை உருவாக்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஆடு வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ART, அப்புறம் IVF, அப்புறம் IUI, ஹிப்ட்னா என்ன, ஷிஃப்ட்னா என்ன, சேம் டைம் வந்து ICSI, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 1999 அப்புறம் 2000 2025 இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம நல்ல வெல் நாலேஜபுளாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது டீச்சரை விட ஸ்டூடெண்ட் வந்து நிறைய அப்டேட்டாக இருக்கான். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம டீச்சரை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சதாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்ச டீச்சரை மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சராக வந்து அப்சர்வ் பண்ணுவான். எதுவுமே தெரியாமல் இது எனக்கு தெரியாது நாளைக்கு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவனோட மைண்டில் வந்து ஒன்றுமே தெரியலை, இவங்க என்னத்தை சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். அதுதான் வந்து ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம டீச்சராக போகிறோமோ அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம டீச்சராக போகிறோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்ச டீச்சராக மட்டும்தான் அந்த கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து டீச்சரை அப்செட் பண்ணுவான். மற்ற ஜாப் மாதிரி இந்த ஜாப் வந்து கிடையாது. மற்ற ஜாப்பை பொறுத்த மட்டும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம், வரும், அவ்வளவுதான். பட் டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெசனை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல் அந்த லெசனை பற்றின டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோமோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சராக ஏற்றுக்கொள்வான். அப்படி பார்க்கும்போது சுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாலஜியை பொறுத்த மட்டும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எல்லாமே இருக்குது. ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது சுவாலஜி டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி எந்தெந்த சிலபஸை எப்படி, அதாவது எந்தெந்த யூனிட்டை எப்படி படிக்கணும், எந்த டாப்பிக்கை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாலஜியாக நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூனிட் 6 பொறுத்த மட்டும் வளர்ச்சி உயிரியல் நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி உணவு முறை கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய கம்பங்கூழ், கேப்புக்குள், நொங்கு, இளநீ இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எல்லாமே இருக்குது. பட் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள உணவு முறையை தான் தேடி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டியை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும். இது வந்து மனிதருக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ அது பற்றின முழுமையான தகவல் வந்து இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 12 உயிரியலில் கருவிகள் மற்றும் நுட்பங்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அந்த மனித உடலில் சம்திங் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா பயப்படுவாங்க. அது வந்து வலி இருக்கும், ஸ்டிச் பண்ணணும், எக்ஸெட்ரா. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வலியே இல்லாமல் நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு மைனர் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு மேஜர் சர்ஜரியாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து பண்ணுறாங்க. அப்போ
ஃபர்ஸ்ட் இருந்த 1995 இருந்து நடைமுறை வேற. பட் இப்போ 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நுட்பங்கள் வந்திருக்கு. அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 சுவாலஜி பாடத்தை நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியணும். இப்படி தெரிஞ்சு நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூலுக்கோ கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கோ கோயட் ஸ்கூலுக்கோ வந்து டீச்சராக போகிறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி டீச் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில் நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் பாஸ் பண்ணோம் போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பயன் கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பயன் கிடையாது. ஒரு ஆசிரியர் அப்படின்னா என்ன? ஆசிரியர் பணியை அறப்பணி, அதை நீ அர்ப்பணி. அந்த மேற்கோளுக்கு இணங்க டீச்சர்ஸ் வேலை அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியுமே வந்து நம்ம பாடம் சார்ந்த தகவலை வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதாவது சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 டெய்லியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து +1 6 to +1 வரைக்குமே வந்து சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே, அதாவது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா +2 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து டிகிரி லெவல் டெஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க, ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கூற்றுக, மேற்கோள்கள், பொறுத்துக, அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், சேம் டைம் வந்து அந்த ஆன்சரை எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் 3 hours நம்ம 150 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தெரிஞ்ச கொஸ்டினை கூட நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜிடிஆர்பி சுவாலஜியில் கிட்டத்தட்ட 12 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 12 யூனிட்டில் கிட்டத்தட்ட 6 யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அந்த 6 யூனிட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து அப்டேட் ஆகும். அதாவது எல்லாத்துக்குமே சேர்த்து அப்டேட் ஆகும். இந்த 6 யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தா மட்டும் பார்த்தாது, படித்ததை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து கொஸ்டின் எப்படி கேட்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் டிகிரி லெவல் பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். அதையுமே வந்து 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து அரிஸ்டாட்டில் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் 1 by 1 அப்டேட் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது போக தமிழ் தகுதி தேர்வு, கல்வி உளவியல் அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகேவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அண்ட் கரண்டில் பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு மிக தெளிவாக வந்து பார்க்கலாம்.